அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். கைப்பிடி பின்றதுக்கு 2 அடையாள வயர் கோர்த்து வச்சிருக்கேன். பிங்க் கலர்ல இருக்க 4 வரிசையை விட்டுறணும் 2 கார்னர்லையும், பச்சையில இருக்க ஒரு வரிசையும் விட்டுறணும் 2 கார்னர்லையும். அடுத்த பச்சை லைன்ல நான் அடையாள வயர் கோர்த்து வச்சிருக்கேன். இறக்கம் பார்த்தீங்கன்னா 4 வரியில நான் இறக்கம் வச்சிருக்கேன். இதுக்கு கீழே உங்களுக்கு இறக்கம் வேணும்னா 5, 6வது லைன்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் எந்த இடத்துல நான் கைப்பிடி வச்சிருந்தனோ அதே இடத்துல இந்த பக்கமும் கைப்பிடிக்கு நான் வயர் கோர்த்து வச்சிருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். பிங்க்ல 2 வயர் எடுத்துக்கணும். 2 வயர் கைப்பிடி. இப்போ நம்ம அடையாள வயர் கோர்த்திருந்த இடத்துல நம்ம இந்த பிங்க் வயர் 2ஐயும் கோர்க்கிறோம். சமமான உயரத்தில் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. 4 வயரும் 2 வயர் நம்ம கொடுத்தோம், அது இப்போ 4 வயராக இருக்குது. 4 வயரும் சமமான உயரத்தில் இருக்காங்கிறத சரி பார்த்துக்கணும். இப்போ லெஃப்டில் இருக்க வயர் அது மேலே ரைட்டில் இருக்க வயரை வைக்கிறோம். அடுத்ததும் லெஃப்டில் இருக்க வயரை இப்படி வைக்கிறோம். இப்போ ரைட்டில் இருக்க வயரை முதல் வயருக்கு கீழே 2வது வயருக்கு மேலே வைக்கிறோம். இப்போ உள்ள நம்ம வைக்க போகிற வயர் எந்த கலரில் வேணாலும் வைக்கலாம். நம்ம கூட பின்னிட்டு நம்ம கிட்ட இருக்க மீத வயரை வச்சாவே போதும். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் கூட பின்னிட்டு மிச்சமாகிற வயரை நீங்கள் இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்ச முதல் வயரை இப்படி சுத்திட்டு வரோம். லெஃப்ட்ல இருக்க வயர்ல முதல் வயருக்கு கீழே 2வது வயருக்கு மேலே வைக்கிறோம். இப்போ லெஃப்ட்ல இருக்க வயரை இப்படி சுத்திட்டு வரோம். ரைட்ல இருக்க வயர்ல முதல் வயருக்கு கீழே 2வது வயருக்கு மேலே நம்ம உள்ள வச்ச வயரை சுத்தி சுத்தி நம்ம இப்போ பின்னிக்கிட்டு வரோம். இப்போ லெஃப்டில் இருக்க வயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரோம். ரைட்டில் இருக்க ஃபஸ்ட் வயருக்கு கீழே 2nd வயருக்கு மேலே வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வர போகிறோம். இந்த சென்டரில் வைக்கிற வயர் நீங்கள் வைக்காமலும் பின்னலாம், வச்சும் பின்னலாம். வைக்காமல் பின்னும்போது உங்களுக்கு இதே ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் உள்ள ஹாலோவாக இருக்கும். வச்சு பின்னும்போது உங்களுக்கு ஒரு வயரை நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் பின்னிக்கிட்டே வருவீங்க. அதனால கைப்பிடி உங்களுக்கு ரோப் மாதிரி இருக்கும். இப்போ கைப்பிடி நம்ம பின்னி முடிச்சாச்சு. முதல்ல நம்ம பின்னிருக்க கைப்பிடியோட ஹைட்டுக்கு இந்த கைப்பிடி இருக்கா, அதே உயரத்தில் இந்த கைப்பிடி இருக்கான்றதை சரி பார்த்துக்கணும். சரி பார்த்துட்டு நம்ம அடையாள வயர் கோர்த்திருந்த இடத்துல இந்த வயரையும் கோர்க்கிறோம். இப்போ நம்ம ஷூ லேஸ் கட்டுற மாதிரி இந்த இடத்த கட்டி விட போகிறோம், நாட் போட போகிறோம். இந்த கூடை ரன்னிங் வயர் கூடைங்கிறதுனால இதில் நேராக இருக்கும் நம்ம கோர்த்து விடுற இடம். அதனால நேராகவே நம்ம இந்த பிங்க் வயரை கோர்த்து விட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா வயரையும், இப்போ நம்ம ஷூலேஸ் மாதிரி நாட் போட்டிருக்க எல்லா வயரையும் இந்த மாதிரி கோர்த்து விட போகிறோம். ஃபுல்லாக கோர்த்து விட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுற போகிறோம். இப்போ நான் கோர்க்கிற மாதிரியே எல்லா வயரையும் கோர்த்துருங்க.
இதே மாதிரி கோர்த்து முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ கோர்த்து முடிச்சாச்சு. 2 கைப்பிடியும் ஒரே மாதிரி இருக்கு. நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.